வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திமுகவில் இன்று முதல் வேட்பாளர் நேர்காணல் தொடக்கம். திமுக தலைமை நிர்வாகம் அறிவிப்பு. மக்களவையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேரின் இடைநீக்க நடவடிக்கை ரத்து. இடைநீக்க ரத்துக்கான முன்மொழிவை இன்று தாக்கல் செய்கிறார் அவைத் தலைவர் ஓம் பிர்லா. கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த வழக்கு. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் இன்று முதல் முறையாக ஆஜராகிறார் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி. ஈரானின் ராணுவ கட்டமைப்பை முழுமையாக தாக்கி அழித்துவிட்டோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். திமுகவில் இன்று முதல் வேட்பாளர் நேர்காணல் தொடங்குகிறது என்று திமுக தலைமை நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. தொடர்ந்து தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளனர் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் திமுகவில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தவுள்ளார். இந்த நேர்காணல் இன்று முதல் தொடங்கி வருகின்ற 22ஆம் தேதி வரை நடைபெறும் என்று திமுக தலைமை நிர்வாகம் அறிவித்துள்ளது. மக்களவையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேரின் இடைநீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை அவைத் தலைவர் ஓம் பிர்லா இடைநீக்க ரத்துக்கான முன்மொழிவை இன்று தாக்கல் செய்ய உள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் பிப்ரவரி 3ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றினார். அப்போது முன்னாள் ராணுவ தலைமை தளபதி நரவணே எழுதி இன்னும் வெளியிடப்படாத சுயசரிதை நூலின் சில பகுதிகளை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கட்டுரையை மேற்கோள் காட்ட முயன்றார். ஆனால் அவர் தொடர்ந்து பேச அவைத் தலைவர் அனுமதி வழங்கவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மக்களவை தலைமை செயலரின் மேஜை மீது ஏற முயன்றதுடன் காகிதங்களை கிழித்து அவைத் தலைவர் இருக்கையை நோக்கி வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேரையும் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்ய தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேரின் இடைநீக்க ரத்துக்கான முன்மொழிவை இன்று தாக்கல் செய்ய உள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி இன்று டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக உள்ளார். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய்க்கு சிபிஐ 3 முறை சம்மன் அனுப்பிய நிலையில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகினார். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. இதனால் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் இன்று செந்தில் பாலாஜி ஆஜராக உள்ளார். மேலும் தாவேகா தலைவர் விஜய் நேற்று முன்தினம் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான நிலையில் இன்று செந்தில் பாலாஜி ஆஜராகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் ராணுவ கட்டமைப்பை முழுமையாக தாக்கி அழித்துவிட்டோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் ஈரானால் நிலவிய அச்சுறுத்தலுக்கு முடிவு கட்ட தங்களது சக்தி வாய்ந்த ராணுவ நடவடிக்கை கடந்த சில நாட்களாக முழு வீச்சில் தொடர்ந்தது. இதில் ஈரானின் விமானப்படை, கடற்படை, வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியவை முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி அமைப்பான கார்கி தீவில் உள்ள எண்ணெய் குழாய்களை தவிர அனைத்தையும் தாக்கி அழித்துவிட்டோம் என்று தெரிவித்தார். இதையடுத்து ஹார்முஸ் நீரிணையில் நடைபெறும் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு ஈரான் விளைவிக்கும் அச்சுறுத்தல்களையும் ஒடுக்கி வருகின்றோம் என்று குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது தமிழ் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்திற்காக அவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படும் உயரிய விருதுகளில் ஒன்றாக சாகித்ய அகாதமி விருது கருதப்படுகிறது. நாட்டின் அதிகாரப்பூர்வமான 24 மொழிகளில் கவிதை, சிறுகதை, நாவல், இலக்கிய ஆய்வு படைப்புகளில் சிறந்த படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு அந்தந்த மொழிகளில் எழுத்தாளர்கள் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் சாகித்ய அகாதமி அதிகாரப்பூர்வமாக விருது பட்டியலை இன்று வெளியிட்டுள்ளது. தமிழில் 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதை திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்ற ஆய்வு நூலுக்காக எழுத்தாளர் ரா. வெங்கடாச்சலபதி பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியளவில் இலக்கியத்திற்கான ஞானபீட விருதும் சாகித்ய விருதும் தமிழ் எழுத்தாளருக்கு கிடைத்திருப்பது தமிழ் ஆர்வலர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சாகித்ய அகாதமி விருது பெறும் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் சாகித்ய அகாதமி விருது பெறும் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தான் எழுதும் நிலப்பரப்பின் கரும்பொருளை எல்லா கதையின் ஓட்டத்தில் இயல்பாக பின்னி பிணைக்கும் எழுத்தாளர் தாமதப்படுத்தினாலும் இறுதியில் சரியான கைகளில் சாகித்ய அகாதமி சேர இருப்பதில் மகிழ்ச்சி கொள்வதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போட்டியிட வாய்ப்புள்ள 2 தொகுதிகளிலும் பாஜக சார்பில் சுவேந்து அதிகாரி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் மொத்தம் 296 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றனர். இவற்றில் 152 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக ஏப்ரல் 23ஆம் நாள் தேர்தல் நடைபெறவுள்ளது. எஞ்சியுள்ள 142 தொகுதிக்கும் 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 21ஆம் நாள் தேர்தல் நடைபெறவுள்ளது. முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிக்கு மார்ச் 30ஆம் நாள் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் 144 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இப்போதைய எதிர்க்கட்சி தலைவரான சுவேந்து அதிகாரி பவானிபூர், நந்தி கிராமம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட சுவேந்து அதிகாரி முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜியை 1956 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். தோல்வியுள்ள மம்தா அதன் பின் பவான்பூர் தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதனால் இந்த முறை மம்தா பானர்ஜி போட்டியிட வாய்ப்புள்ள 2 தொகுதிகளிலும் சுவேந்து அதிகாரி போட்டியிடுவார் என்று அறிவித்துள்ளதால் மேற்கு வங்க அரசியல் சூடுபிடித்துள்ளது. சங்கர் கோஷ் சிலிகுரியிலும், அசோக் திண்டா மொய்னாவிலும், அக்னிமித்ரா பால் அசன்சோல் தெற்கு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பாரசீக வளைகுடாவில் இருந்து ஹார்மஸ் நீரிணை வழியாக எரிவாயு ஏற்றி வந்த இந்தியாவின் சிவாலி கப்பல் குஜராத்தின் முந்தித்ரா துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் பதிலடி கொடுத்தது. அமெரிக்காவிற்கு ஆதரவான நாடுகளில் இருந்து எண்ணெய், இயற்கை எரிவாயு ஏற்றிக்கொண்டு ஹார்மஸ் நீரிணை வழியாக வரும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்தது. அதே நேரத்தில் இந்திய கப்பல்கள் தாக்கப்படாது என்று அறிவித்தது. இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து இயற்கை எரிவாயு ஏற்றிக்கொண்டு இந்தியாவில் சிவாலிக் டேங்கர் கப்பல் ஹார்மஸ் நீரிணை கடந்து வந்தது. அந்த கப்பல் குஜராத் மாநிலத்தில் உள்ள முந்தித்ரா துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது. பிரதமர் மோடி எல்லோரையும் ஏமாற்றுவதைப் போல் தமிழ்நாட்டை அவரால் ஏமாற்ற முடியாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சுதந்திர போராட்ட வீரரும் சென்னை மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சருமான PS குமாரசாமி ராஜா, சமூக சீர்திருத்தவாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான KPS மணி ஆகியோரின் நினைவு நாளையொட்டி அவர்களது படங்களுக்கு செல்வ பெருந்தகை மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், விரைவில் எந்தெந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்பதை திமுகவுடன் கலந்தாலோசித்து இருப்பதாக தெரிவித்தார். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் தமிழ்நாடு தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பார்கள் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். வெகு விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறும். தொகுதி பங்கீடு பற்றி சுமூகமாக முடிக்கப்படும். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு மிக வேகமாக இருந்துச்சு.
ரைட். தொகுதி பங்கீடு மிக வேகமாக ஆரம்பிச்சாங்க திமுகல. ஒவ்வொருத்தர் இப்போ தொய்வு ஏற்படுறதா பார்க்கலாமா? ஏன்னா ஒரு சில கட்சிகள் கூடுதல் தொகுதிகளால இன்னும் அந்த பேச்சுவார்த்தைகள் இது முடிவடையாமல் இருக்கு. இல்லை, முடிஞ்சிடும். இன்னைக்கு நாளைக்குள்ளே முடிஞ்சிடும். ஓகே. காங்கிரஸுக்கு என்னைக்கு சார் அழைப்பு வந்திருக்கு? அடுத்த அழைப்பு வந்துருச்சா? இதெல்லாம் பேசி முடிஞ்ச பேர் முறைப்படி அழைப்பார்கள். தொகுதி பங்கீடு நடைபெறும். வருவாங்க. இப்போ பாண்டிச்சேரி 9ஆம் தேதி. நாட்கள் இல்லை, குறுகிய காலங்கள் தான் இருக்கின்றன. ஆகவே வெகு விரைவாக எங்களுடைய இப்போவும் தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அமித் சகோதரி பிரியங்கா காந்தியோடைய ப்ரோக்ராம்லாம் இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வெகு விரைவில் பத்திரிகையாளரிடம் அறிவிப்போம். கரூர் மக்கள் தலை குனியும் அளவுக்கு அதன் சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் உள்ளதாக செந்தில் பாலாஜியை மறைமுகமாக குறிப்பிட்டு அண்ணாமலை குற்றம் சாட்டினார். கரூர் அதிமுக அலுவலகத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கரூர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். கூட்டத்தின் நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, மாவட்ட ஆட்சியருக்கும் எஸ்பியும் நடுநிலையாக செயல்படவில்லை, அதனால் அவர்களை இடைமாற்றம் செய்ய வேண்டும் என்றார். கரூரில் வாக்காளர்களை அடைத்து வைக்க 60க்கும் மேற்பட்ட இடங்களில் பட்டி அமைத்து வருவதாகவும் அதிகாரிகள் அதை தடுக்கவில்லை என்றும் அண்ணாமலை விமர்சித்தார். அதேபோல கரூரிலும் தமிழ்நாட்டிலும் எந்த அதிகாரிகள்லாம் தங்களுடைய பதவியை தவறா பயன்படுத்தி இந்த மணல் கடத்தவங்களுக்கு உடந்தையா, இன்னைக்கு கூட போய் பாருங்க, பட்டி அடைப்பதை போல கரூர்ல 60க்கும் மேற்பட்ட இடத்துல பட்டி பட்டியா போட்டிருக்கிறாங்க. பட்டிக்கு வெளியே சும்மா முத்து மெஸ், அந்த மெஸ்ஸுன்னு பேர் எழுதி பொங்கல் 10 ரூபா, வடை 5 ரூபான்னு எழுதி மக்களை அடைத்து வைப்பதற்கான எல்லா முயற்சியும் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக கொண்டு போயிருக்காங்க. கரூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக கொண்டு போயிருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ள நடிகை குஷ்பு, இதுதான் திமுகவின் கடைசி தேர்தல் என்று விமர்சித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யார் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதை பாஜக தலைமைதான் முடிவு செய்யும் என்றார். இந்த தேர்தலில் திமுக ஆட்சியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதை நோக்கமாக உள்ளது என்றும், தமிழ்நாட்டில் ஊழல் அதிகரித்திருப்பதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். தான் போட்டியிட விருப்ப மனு தரவில்லை என்றும், பாஜகவிற்கு எத்தனை தொகுதி தர போகிறார்கள் என தெரியவில்லை என்று குஷ்பு தெரிவித்தார். நாங்கள் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான். திமுக ஆட்சியில் பெண்ணுங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. லா அண்ட் ஆர்டர் எங்கேயோ போய் நிற்குது. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் தினமும் பேப்பர் படிக்கும்போது பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கும்போது திமுக ஆட்சி கண்ணு மேலே ஒரு கவர் வச்சுட்டு நான் பண்ணுறது தான் சட்டம்னா நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறோம், இது திமுக ஆட்சியோட கடைசி தேர்தல் இருக்கணும். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழக வெற்றி கழகம் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியானதற்கு அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மறுப்பு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அறிவித்துள்ளதை அடுத்து தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடுகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளனர். தமிழக வெற்றி கழகம் பாஜகவுடன் கூட்டணி சேர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தாவேகாவின் இணை பொதுச் செயலாளரும் முதன்மை செய்தி தொடர்பாளருமான CTR நிர்மல்குமார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் வதந்திகளை நம்ப வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார். பாஜக, அதிமுக கூட்டணி மற்றும் சசிகலா, ராமதாஸ் ஆகியோருடன் தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்பு படுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக கூறப்படுவது உண்மைக்கு புறம்பானவை என்று CTR நிர்மல்குமார் கூறியுள்ளார். குறிப்பிட்ட கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் எந்த மட்டத்திலும் நடைபெறவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார் நிர்மல்குமார். இருப்பினும் பொதுமக்களிடையேயும் தொண்டர்களிடையேயும் தொடர்ந்து குழப்பத்தை விளைவிப்பதற்காக இத்தகைய ஆதாரமற்ற செய்திகள் திமுகவினரால் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம்
போலூர் புறவழிச்சாலையில் வேளாண்மை அலுவலர் வசந்தகுமார் தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக சட்டசபையின் 234 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து 50,000 ரூபாய்க்கு மேல் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பரிசு பொருட்களை பறிமுதல் செய்ய சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் உதவியுடன் இச்சோதனை மேற்கொண்டு வருகிறது. கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசியல் கட்சியினருக்கும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் சிலைகள், சின்னங்களை அகற்றுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட உதவி ஆணையர் செந்தில்குமார் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி அரசியல் கட்சி கொடி கம்பங்கள், சிலைகள் மற்றும் சின்னங்களை அகற்றுதல் அல்லது மறைத்தல் குறித்த விரிவான விளக்கங்கள் அளிக்கப்பட்டனர். உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ராஜேந்திரன் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அனைத்து கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுகளை பின்பற்றுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தூத்துக்குடியில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் முப்பெரும் விழா நடைபெற்றது. தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பின் 1ஆம் ஆண்டு வெற்றி விழா, நிர்வாகிகள் அறிமுக விழா, கிளை சங்கங்கள் இணைக்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி அஜிதா ஆக்னல் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். மாநில துணைச் செயலாளர் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் அனைவரையும் வரவேற்றார். மத்திய மாவட்ட தலைவர் பொன்செல்வன், துணைத் தலைவர் வினோத் சேட்டா, ஒருங்கிணைப்பாளர் சரவண பிரியன், இணைச் செயலாளர் கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பேரமைப்பின் மாநில தலைவர் கொளத்தூர் ரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தென் மண்டல தலைவர் கோடீஸ்வரன் விளக்க உரையாற்றினார். முப்பெரும் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் விவேகம் டிராவல்ஸ் நிறுவனருமான விவேக் ஜி ராமேஷ், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பெருமாள் சாமி, அதிமுக தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர் கருணாநிதி, முன்னாள் அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் ஜெபசிங், ரோட்டரி முன்னாள் கவர்னர் வில்சன், குரூப்ஸ் சேசையா வில்வராயர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக பேரவை தேர்தலையொட்டி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி நேற்று மாலை ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக 234 தொகுதிகளுக்கும் பேரவை தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதையொட்டி தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டார். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட 12 கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தேர்தல் பிரச்சார அனுமதி, நட்சத்திர வேட்பாளர்கள், கட்சி மற்றும் வேட்பாளர்களுக்கு ஆகும் செலவு என தேர்தல் நடத்தை விதிகள் பற்றிய இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மெரினா லெனி 732 வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கண்காணிப்பு, விஜில் செயலி மற்றும் ஸ்விதா செயலிகளை தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மெரினா லெனி தலைமையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதை அடுத்து பெரம்பலூர் மற்றும் குன்னம் ஆகிய 2 தொகுதிகளிலும் மொத்தம் 732 வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கண்காணிப்புடன் தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக இதற்காக 36 கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 5279 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு விதிமுறைகளை புகாரளிக்க 180059944002 என்ற கட்டணமில்லா எண் மற்றும் விஜில் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் உரிய ஆவணங்களின்றி 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கம் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில்
அரசியல் கட்சிகள் அனுமதி பெற ஸ்ரத்தா செயலி பயன்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இப்போ போலிங்க்கு பார்த்தீங்கன்னா அனைத்து பணியாளர்களுக்கு 2 தடவை ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஜோனல் ஆஃபீஸர்ஸ்க்கும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், செக்டர் ஆஃபீஸர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். பதட்டமான வாக்குச்சாவடிகள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு ஒரு மாடல் போலிங் ஸ்டேஷனும் ஒரு பிங்க் போலிங் ஸ்டேஷனும் நம்ம இது பண்ணியிருக்கோம். எல்லா போலிங் ஸ்டேஷனும் ஏற்கனவே இந்த செக்டர் ஆஃபீஸர்ஸ் போய் பார்த்து அந்த போலிங் ஸ்டேஷன் வாக்கு பதிவு செய்வதற்கு தகுதியான இடமா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது ரேம்ப்பு, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, அந்த மாதிரி எல்லா வசதிகளும் கொண்ட போலிங் ஸ்டேஷனாக நம்ம மாவட்டத்தில் நம்ம தெரிவு செஞ்சுருக்கோம். நீலகிரி மாவட்டம் 55% வனப்பகுதி மிகுந்த மாவட்டம் என்பதால் வனத்துறை பாதுகாப்புடன் பொதுமக்களை அழைத்து சென்று வாக்களிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி லட்சுமி பவ்யா தண்ணீர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதையொட்டி தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமி பவ்யா தண்ணீர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீலகிரி மாவட்டம் 55% வனப்பகுதி மிகுந்த மாவட்டம் என்பதால் வனவிலங்கு அச்சுறுத்தல் உள்ள பகுதிகளில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வனத்துறையின் கூடுதல் பாதுகாப்பு அளிப்பதுடன் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வனத்துறை பாதுகாப்புடன் பொதுமக்களை அழைத்து சென்று வாக்களிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி லட்சுமி பவ்யா தண்ணீர் தெரிவித்துள்ளார். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் தட் இஸ் 7ஆம் தேதி நம்ம ஸ்க்ரூட்டினி பண்ண போகிறோம். இந்த நாமினேஷன்ஸ் எது கரெக்டாக இருக்குது எது இல்லைன்னு ஸ்க்ரூட்டினி பண்ண போகிறோம். 9ஆம் தேதி வரைக்கும் 2 நாள் வித்ட்ரால் கேண்டிடேச்சர் வித்ட்ரால் பண்ணுறது. சப்போஸ் யாரோ ஒருத்தர் கேண்டிடேட் அவங்களோட நாமினேஷன் பேப்பர்ஸ் வித்ட்ரா பண்ணணும்னா லாஸ்ட் டேட் 9ஆம் தேதி 9th ஏப்ரல். அதுக்கப்புறமா நம்ம டேட் ஆஃப் போல் 23ஆம் தேதி 23rd ஏப்ரல் 2026 நம்ம போல் டே. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு அதிகமாக ரூபாய் 10 வசூலிக்க கூடாது என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான பொற்கொடி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ஆகியோர் செய்தியாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்திற்கான தேர்தல் தேதியை வெளியிட்டதை தொடர்ந்து தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவகங்கை, திருப்பத்தூர், காரைக்குடி மற்றும் மானாமதுரை தொகுதிக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது என்றும் அரசு அலுவலகங்கள் மற்றும் வளாகத்தில் உள்ள தலைவர்கள் அரசியல் தொடர்பான சின்னங்கள் மற்றும் பேனர்கள் 24 மணி நேரத்திலும், பொது இடங்களில் 48 மணி நேரத்திலும், தனியார் இடங்களில் உள்ளவைகள் 72 மணி நேரத்தில் அகற்ற உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வேட்பாளர்களின் செலவினங்களை கண்காணிக்க தொகுதிக்கு 3 பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மாவட்டத்தில் குவாரிகளுக்கு அனுமதி கிடையாது எனவும் அரசு மதுபான கடைகளில் MRPக்கு அதிகமாக விற்பனை செய்யப்பட மாட்டாது என்றும் அவ்வாறு தகவல் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தெரிவித்தார். சிவகங்கை மற்றும் மானாமதுரை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் 23/4/2026 அன்று அந்தந்த வாக்குச்சாவடிகளில் நடைபெறும். தேர்தல் அட்டவணையின்படி நம்முடைய மாவட்டத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட 15/3/2026 நாள் முதல் மாதிரி நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. அதன் அடிப்படையில் அரசு அலுவலகங்களில் உள்ள அரசியல் கட்சிகள் தொடர்பான சின்னங்கள், பேனர்கள் அனைத்தையும் 24 மணி நேரத்திற்குள் அப்புறப்படுத்துமாறு நம்ம அனைவருக்கும் உத்தரவிட்டிருக்கிறோம். உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாயை நிலை கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்து தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். பெரம்பலூர் 4 ரோடு பகுதியில் நிலை கண்காணிப்பு குழுவினர் நடத்திய வாகன தணிக்கையில்
தொண்டாமாத்தூரைச் சேர்ந்த அசோக் என்பவர் காரில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலர் அனிதாவிடம் ஒப்படைத்ததோடு தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி இதுபோன்ற பெரிய அளவிலான பண பரிமாற்றங்களுக்கு முறையான ஆவணங்கள் அவசியம் என அதிகாரிகள் பொதுமக்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி அறிவித்த நிலையில் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் தேதியை அறிவித்துள்ளது. மேலும் தற்போது நாடு முழுவதும் பயணிக்கக்கூடிய பயணிகள் ரூபாய் 50,000க்கு மேல் வைத்திருக்க கூடாது என அறிவிப்பு வெளியான நிலையில் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் விதமாக அதிகாரிகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். வெள்ளி நீர்வீழ்ச்சி மைய பகுதியான நட்சத்திர ஏரி மேல்மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட சமரச நீதி மையத்தின் புதிய கட்டடத்தை மாவட்ட நீதிபதிகள் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஈரோடு மாவட்ட முதன்மை நீதிபதி சமீனா கலந்து கொண்டு புதிய சமரச நீதி மையத்தின் கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார். இந்த விழாவில் மாவட்ட 3ஆம் கூடுதல் நீதிபதி ராமச்சந்திரன் உள்ளிட்ட நீதிபதிகளும் கோபி மற்றும் சத்தியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர்களும் நீதிமன்ற ஊழியர்களும் கலந்து கொண்டனர். ஆந்திராவிலிருந்து உரிய ஆவணங்களின்றி வேலூர் மாவட்டத்திற்கு கொண்டு வரப்பட்ட 1,69,000 ரூபாயை பறக்கும் படை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலாகியுள்ளது. இதனிடையே குடியாத்தம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 24 மணி நேரமும் 3 பறக்கும் படையினர் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். குடியாத்தம் அடுத்த சித்தூர் கேட் பகுதியில் பறக்கும் படையினர் ஆந்திர பதிவு எண் கொண்ட சொகுசு காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 1,69,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி கிராமத்தில் நடந்த கோவில் திருவிழா செலவு கணக்கு குறித்து கேள்வி எழுப்பிய குடும்பத்தினரை ஊரில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி கிராமத்தில் உள்ளவர்களில் பெருமளவில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு நடந்த கோவில் திருவிழாவின் வரவு செலவு கணக்கில் முறைகேடு நடந்ததாக கிராம சபை கூட்டத்தில் ராஜ்குமார் உள்ளிட்ட 10 பேர் கேள்வி எழுப்பியதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த கிராம நிர்வாகத்தினர் பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் மேலும் சில காரணங்களை கூறி கடந்த 12ஆம் தேதி கோவிலில் உள்ள ஒலிபெருக்கி மூலம் 10 பேரின் பெயர்களை அறிவித்து அவர்களை கிராமத்திலிருந்து சமூகம் புறக்கணிப்பு செய்வதாக அறிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமூக புறக்கணிப்பு செய்த கிராம நிர்வாகத்தினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் ஒன்றும் முரண்பாடுகள் கிடையாது. நல்லபடியாக நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கலாம்னு சொல்லணும். இதுக்கு மாவட்ட ஆட்சியர் தான் தலையிட்டு என்னென்னு முடிவு பண்ணணும். நாங்கள் லோக்கல் ஸ்டேஷன்லையும் சொன்னோம், காவல்துறை அதிகாரிகளும் இது செவி சாய்க்கலை. ஆளுங்கட்சியில் இருக்க கிராம தலைவராக இருக்க பைத்துமா, செயலாளராக இருக்க சமயா, பொருளாளர் இருக்க முக்கரோடு ராசா, இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை ஒடுக்குமுறை பண்ணுறாங்க. ஜெயராம, காளியரசன் இவங்கெல்லாம் தலைவர் ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டில் இருந்துட்டு எங்களை ரொம்ப ஒடுக்குமுறை பண்ணுறாரு. திமுகவுடைய ஆட்சியில் இருக்க சமயா, பைத்துமா இவங்க எல்லாருமே திமுகவோட சப்போர்ட்டில் இருந்துட்டு ஊர் நிர்வாகத்தை கைக்குள்ள வச்சுட்டு எங்களை ஒடுக்குமுறை பண்ணுறாங்க. நாங்கள் தற்கொலை பண்ணுறதை விட வேற எதுவுமே கிடையாது. எங்களுக்கு ஒரு தீர்வு கண்டுதாங்க. விழுப்புரம் அருகே தரைப்பாலம் கட்டித்தர கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் அருகே உள்ள கண்ணாரம்பட்டு கிராமம். இந்த கிராமத்தின் இடையே ஓடும் ஆற்றை கடக்க தரைப்பாலம் இருந்தாலும் கூட அது அடிக்கடி ஆற்றில் அடித்து செல்லப்படுவதால் மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்பது அக்கிராம மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக உள்ளது. ஆனால் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அரசூர் திருவெண்ணை நல்லூர் கூட்டு சாலையில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி அருகே ஆசாரிப்பட்டியில் தனக்கு சொந்தமான நிலத்தை அதே ஊரைச் சேர்ந்த சிலர் சொந்தம் கொண்டாடுவதாகவும் தமக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறி இளம்பெண் ஒருவர் தனது குடும்பத்தினரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த ஆசாரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் வங்கிக் கடன் பெற்று தந்தைக்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டி பணியை மேற்கொண்டு வந்துள்ளார். அப்போது அதே ஊரைச் சேர்ந்த மகேஸ்வரியின் உறவினர்கள் 10க்கும் மேற்பட்டோர் அந்த நிலத்தில் தங்களுக்கும் உரிமை உள்ளது என கூறி மகேஸ்வரியையும் அவரது தாயாரையும் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் தனக்கு அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து வருவதால் வங்கியில் பெற்ற கடனை திரும்ப செலுத்தவோ வீடு கட்டும் பணியை தொடரவோ முடியவில்லை என மகேஸ்வரி வேதனை தெரிவித்தார். இந்த நிலையில் மகேஸ்வரி தனது மகள் மற்றும் தாயுடன் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலையூரில் காணாமல் போன மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவர் சுப்பையா சின்னமலைக்குன்று கண்மாய் கரையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கடலையூரைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவர் சுப்பையா காணாமல் போன நிலையில் சின்னமலைக்குன்று கண்மாய் கரையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இது குறித்து தகவல் அறிந்த எட்டயபுரம் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த 12ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறியவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அவரது மரணத்திற்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் மலப்புரம் அருகே டீ போடுவதில் ஏற்பட்ட தகராறில் மருமகளை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்த மாமியாரால் பரபரப்பு ஏற்பட்டது. மலப்புரம் மாவட்டம் நிலம்பூர் அருகே உள்ள கூற்றுப்பாறை பகுதியில் வசித்து வரும் சுனில் பாபுவின் மனைவி ரெஜிலாவிடம் அவரது மாமியார் சாந்தா என்பவர் தனக்கு டீ போட்டு தரும்படி கேட்டுள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்த ரெஜிலாவுக்கும் மாமியார் சாந்தாவிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியது. அப்போது மாமியார் வீட்டிலிருந்த அரிவாளை எடுத்து ரெஜிலாவை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ரெஜிலா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் அறிந்து அங்கு விரைந்து வந்த போலீசார் ரெஜிலாவின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். தஞ்சை பெருவுடையார் திருக்கோவிலில் மாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு மகாநந்தியம் பெருமானுக்கு பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மூலவர் சன்னதிக்கும் கொடி மரத்திற்கும் முன்பு நந்தி மண்டபம் அமைந்துள்ளது. மாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் மகாநந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட விபூதி, மஞ்சள், அரிசி மாவு, பஞ்சாமிரதம், எலுமிச்சை பழம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருகம்புல், வில்வ இலை, பூக்களால் நந்தியம் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷத்தன்று நந்தியும் பெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் ஏராளமான பொதுமக்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர். அச்சிறுபாக்கத்தில் அமைந்துள்ள ஆத்தீஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாத பிரதோஷ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் அமைந்துள்ள இளங்கிளியம்மன் உடனுறை ஆத்தீஸ்வரர் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் நந்தியம் பெருமானுக்கு பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு மூத்த அர்ச்சகர் சங்கர் சிவச்சாரியர் தலைமையில் பால், தயிர், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்ட 16 வகையான மூலிகை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நந்தியம் பெருமாள் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி கோவில் உட்பிரகாரத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பிரரோஷ விழாவில் அச்சிறுபாக்கத்தை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு இளங்கிளியம்மன் உடனுறை ஆத்தீஸ்வரரையும் நந்தியம் பெருமானையும் வழிபட்டனர்.
விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஈரான் வீசிய 304 ஏவுகணைகளை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பு தாக்கி அழித்ததாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் வீசிய 6 ஏவுகணைகள் மற்றும் 21 ஆளில்லா ட்ரோன் தாக்குதல்களை வான் பாதுகாப்பு அமைப்பு தகர்த்துள்ளதாகவும், ஈரானின் மோதல் தொடங்கியதில் இருந்து இதுவரைக்கும் 304 ஏவுகணைகள், 15 இலக்கு ரக ராக்கெட்டுகள் மற்றும் 1627 ஆளில்லா ட்ரோன்கள் தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரக வான் பாதுகாப்பு அமைப்பு தகர்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் இறையாண்மை, நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்த ஒரு அச்சுறுத்தலையும் சமாளிக்க முழு வீச்சில் தயாராக இருப்பதாக அறிக்கையில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுகவில் இன்று முதல் வேட்பாளர் நேர்காணல் தொடக்கம். திமுக தலைமை நிர்வாகம் அறிவிப்பு. மக்களவையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேரின் இடைநீக்க நடவடிக்கை ரத்து. இடைநீக்க ரத்துக்கான முன்மொழிவை இன்று தாக்கல் செய்கிறார் அவைத் தலைவர் ஓம் பிர்லா. கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த வழக்கு. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் இன்று முதல் முறையாக ஆஜராகிறார் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி. ஈரானின் ராணுவ கட்டமைப்பை முழுமையாக தாக்கி அழித்துவிட்டோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.